கதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்துல நடக்குது. கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. பிரம்மாண்டமான பிரமிடுகள், சூரிய ஒளியில தங்க நிறத்துல மின்ற மணல், விவசாயத்துக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி ஊயாம ஓடுற நீல நிற நைல் நதி, மக்கள் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அழகான ராஜ்யம். அதோட பேரு சொலாரியா. இந்த நாட்டை ரொம்ப அன்பா ஆட்சி செய்யற ராஜாவோட ஒரே பொண்ணுதான் நம்ம கதையோட ஹீரோயின் இளவரசி நவோமி. பொதுவா டிஸ்னி இளவரசிகள்னாலே உங்களோட மைண்ட்ல என்ன வரும்? சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட் மாதிரி நல்லா வெள்ளையா கோல்டன் கலர்ல முடி வச்சிருப்பாங்கன்னு தானே நினைப்பீங்க. ஆனா நம்ம நவோமி அப்படி இல்ல. அவங்க ஒரு பிளாக் பியூட்டி. அவங்க முகம் அப்படியே ராத்திரி வானம் மாதிரி ஒரு பளபளப்பான ஆழமான கருமை நிறத்துல இருக்கும். அவங்க கண்ல எகிப்து பிரமிடுகளோட ஒட்டுமொத்த ரகசியமும் அடங்கி இருக்கிற மாதிரி ஒரு வசீகரம் தெரியும். அவங்க கருப்பு நிறம் எவ்வளோ அழகுனா, அவங்க அரண்மனை தோட்டத்துல நடந்து வந்தா அந்த சூரியனே கொஞ்ச நேரம் அவங்கள பாக்குறதுக்காக மேகத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கோன்னு ஊருக்குள்ள சொல்லுவாங்க. நவோமிக்கு ஒரு சூப்பரான, யாருக்கும் தெரியாத மேஜிக் பவர் இருந்துச்சு. அவங்க மனசு ரொம்ப தூய்மையானதுனால இயற்கை அவங்க கூட பேசும். அவங்க தோட்டத்துல உட்கார்ந்து பாட்டு பாடினா போதும், பாலைவனத்துல இருக்கிற மான்கள், குட்டி குட்டி நரிகள், வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் வந்து அவங்க சுத்தி உட்கார்ந்து ரசிக்கும். அவங்க கூடவே எப்பவும் ஒரு குட்டி தங்க நிற வண்டு சுத்திட்டு இருக்கும். அதோட பேரு ஸ்பார்க்கி. அது சாதாரண வண்டு இல்ல, ஒரு மேஜிக் வண்டு. அது நவோமி கிட்ட பேசும். அவங்க கவலைப்படும் போதெல்லாம் செம்ம கியூட்டா காமெடி பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கும். நவோமியோட அப்பாவுக்கு தம் பொண்ணுனா உசிறு. நாடே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. நவோமியோட அப்பா, அதாவது நல்லவரா இருந்த ராஜா, திடீர்னு ஒரு மர்மமான நோயில விழுந்து இறந்துடுறாரு. இப்போ நாட்டை ஆள போறது நவோமியோட சித்தி ராணி இசபெல்லா. இந்த இசபெல்லா பார்க்க ரொம்ப அழகா நல்லா செவப்பா இருப்பாங்க. ஆனா அவங்க வெளிய பார்க்க தான் தேவதை, உள்ளுக்குள்ள முழுசா விஷம். அவங்க தன்னோட அழகை எப்பவும் இளமையா காப்பாத்திக்க இருட்டு மாயாஜாலத்தை ரகசியமா யூஸ் பண்றவங்க. அரண்மனை கடியில யாருக்கும் தெரியாத ஒரு இருட்டு குகை இருக்கு. அங்க இசபெல்லா கிட்ட ஒரு மாய நீரூற்று இருந்துச்சு. அந்த தண்ணி எப்பவும் பச்சை நிறத்துல புகையோட மின்னிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ராத்திரி இசபெல்லா அந்த தண்ணி கிட்ட போய் மந்திரங்களை சொல்லி கேக்குறாங்க. ஏய் மாய நீரூற்றே, உன்னோட சக்தியால சொல்லு, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யாரு? என்னைய விட அழகா யாராவது இருக்காங்களான்னு ரொம்ப திமிரா கேக்குறாங்க. அந்த தண்ணியிலிருந்து ஒரு உருவம் தோன்றி சொல்லுது, நீங்க அழகாதான் இருக்கீங்க ராணி, ஆனா உங்களோட அழகு மாயாஜாலத்தால வந்தது. இளவரசி நவோமியோட அந்த கருமை நிறத்துல இருக்கிற தேவதை மாதிரி அழகுக்கு முன்னாடி உங்களோட மாயாஜால அழகு ஒரு தூசுக்கு சமம். அவளோட கருமை நிறம்தான் இந்த உலகத்தோட உண்மையான அழகுன்னு சொல்லுது. அவ்வளோதான். இசபெல்லாவுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. கண்ணாடிய உடைச்சி எறியறாங்க. என்னது, அந்த கருவாட்சி என்னை விட அழகா? அவளுக்கு இந்த நாட்டு மக்கள் வேற ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவளை இந்த நாட்டை விட்டே துரத்துறேன் பாரு, அதுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்றேன்னு கொடூரமா சிரிச்சுக்கிட்டே முடிவு பண்றாங்க. இசபெல்லா தன் முழு இருட்டு சக்தியையும் பயன்படுத்தி ஒரு பயங்கரமான சாபத்தை உருவாக்குறாங்க. அடுத்த நாளே எகிப்து நாட்டுல ஒரு பெரிய மாற்றம். 4 நாளா நாட்டுல ராத்திரியே வரல, சூரியன் மறையவே இல்ல. 24 மணி நேரமும் சுட்டெரிக்கும் கொடூரமான வெயில். நைல் நதியில தண்ணி வத்த ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் வெயில் தாங்க முடியாம தூக்கம் இல்லாம துடிச்சு போறாங்க. செடி கொடி எல்லாம் கருகி போகுது. குழந்தைகள் எல்லாம் தண்ணி கேட்டு அழுவுறாங்க. அப்போ இசபெல்லா அரண்மனை பால்கனியில வந்து நின்னு மக்கள் முன்னாடி ஒரு பெரிய பொய்ய ரொம்ப தந்திரமா சொல்றாங்க. என் அன்பான மக்களே, இந்த கொடூரமான சாபத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, இளவரசி நவோமி தான். அவளோட அந்த கருமை நிறம்தான் சூரிய பகவானுக்கு கோபத்தை வர வச்சிருச்சு. அவ ஒரு அபசகுணம். அவளை இந்த நாட்டை விட்டு பாலைவனத்துக்கு துரத்துனாதான் இந்த வெயில் நிக்கும், மழை வரும்னு சொல்றாங்க. வெயில்ல அறிவு மழுங்கி போன மக்கள் அந்த பொய்ய நம்பிடுறாங்க. அவளை துரத்துங்கன்னு கத்துறாங்க. பாவம் நம்ம நவோமி என்ன நடக்குதுன்னே தெரியாம தன் மக்கள் ஏன் இவங்களை இப்படி வெறுக்கிறாங்கன்னு புரியாம முழிக்கிறாங்க.
சொந்த நாட்டு மக்களாலேயே வெறும் அவங்க நிறத்த காரணம் காட்டி பாலைவனத்துல அனாதையா துரத்தி விடப்படுறாங்க. நவோமி அரண்மனைய விட்டு போகும்போது அவங்க கண்ல இருந்து வந்த கண்ணீர் அந்த சூடான மணல்ல பட்டு ஆவியாகுது. நவோமி அழுதுகிட்டே தன் குட்டி நண்பன் ஸ்பார்க்கி கூட அந்த கொடூரமான எல்லையே இல்லாத சஹாரா பாலைவனத்துக்குள்ள தள்ளாடுற கால்களோட நடக்கறாங்க. 3 நாளா பாலைவனத்துல சாப்பாடு தண்ணி இல்லாம நவோமி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சுட்டெரிக்கிற வெயில்ல அவங்க தொண்டை காஞ்சு போச்சு. மாயதோர்ப்பங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு அந்த சுடு மணல்ல விழப்போறப்ப திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு பெரிய கருப்பு குதிரை காத்து மாதிரி பறந்து வருது. அது மணல்ல ஒரு பெரிய புழுதிய கிளப்பிக்கிட்டு வருது. அது மேல ஒருத்தன் வரான். முகம் ஃபுல்லா துணியால மூடி பார்க்க ஒரு ரகசியமான திருடன் மாதிரி, ஒரு பாலைவன போராளி மாதிரி இருக்கான். அவன் பேரு ஆர்த்தர். அவன் மயங்கி விழுந்த நவோமிய தாங்கி பிடிச்சு தன்னோட குதிரையில ஏத்திக்கிட்டு பாலைவனத்துக்கு அடியில இருக்கிற ஒரு ரகசிய குகைக்கு கூட்டிட்டு போறான். அந்த குகை ரொம்ப சில்லுன்னு பாதுகாப்பா இருக்கு. நவோமி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு முழிச்சு பார்க்கும்போது ஆர்த்தர் சொல்றான், பயப்படாதீங்க இளவரசே, எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் ஒரு சாதாரண திருடன் இல்ல, பக்கத்து நாட்டு இளவரசன். ஆனா அந்த கொடூரமான இசபெல்லா என்னையும் சபிச்சிட்டான்னு சொல்றான். ஆர்த்தர் தன் முகத்துல இருந்த துணியே எடுக்கிறான். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். ஆனா அடுத்த நிமிஷம் தன் சட்டைய கழட்டுறான். அவனோட வலது கை முழுக்க ஒரு மிருகத்தோட கை மாதிரி கருப்பு முடி வளர்ந்து பார்க்கவே பயங்கரமா மாறுது. பாத்தீங்களா, ராத்திரியே வராததால என் சக்தி எல்லாம் குறைஞ்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரக்கனா மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில நாட்கள்ல நான் முழு மிருகமா மாறிடுவேன்னு ஆர்த்தர் சோகமா சொல்றான். இத கேட்ட நவோமிக்கு அவனை பார்த்து பயம் வரல, மாறா அவன் மேல ஒரு பெரிய பரிதாபம் வருது. ஆர்த்தர் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றான். இந்த கொடூர சாபத்தை உடைக்க உலகத்திலேயே ஒரே ஒரு வழிதான் இருக்கு நவோமி. நிலாக்கல் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான மேஜிக் கல் யாருக்கும் தெரியாத மணல்ல புதைஞ்சு போன ஒரு ரகசிய பிரமிடுக்குள்ள இருக்கு. அந்த கல்லை வெளியே கொண்டு வந்தா சாபம் உடையும், திரும்பவும் ராத்திரி வானம் வரும், என் சாபமும் தீரும்னு சொல்றான். நவோமியும் ஆர்த்தரும் அந்த குட்டி வண்டு ஸ்பார்த்தியும் அந்த பிரமிட தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வழியில நிறைய டிஸ்னி அட்வென்ச்சர் நடக்குது. பாலைவனத்துல திடீர்னு மணல் அரக்கர்கள் சாண்ட் கோலம்ஸ் வந்து அவங்கள தாக்குறாங்க. அப்போ நவோமி தன்னோட மேஜிக் குரல்ல ஒரு அமைதியான பாட்டு பாடி அந்த அரக்கர்களை தூங்க வைக்கிறாங்க. நவோமியோட அன்பான குணத்தை பார்த்து ஆர்த்தருக்கு அவங்க மேல காதல் வருது. ஒரு வழியா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அந்த பழமையான பிரமிடு வாசலுக்கு வராங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஸ்விங்ஸ் சிலை திடீர்னு உயிர் பெற்று அவங்க வழிய மறிக்குது. அதோட கண்கள் நீல நிறத்துல மின்னுது. அது ஒரு பெரிய விடுகதை போடுது. என்னை உன்னால் பார்க்க முடியும், ஆனால் தொட முடியாது. நான் உலகத்தையே விழுங்குவேன், ஆனால் ஒரு சின்ன தீக்குச்சி என்னை கொன்றுவிடும். நான் யார்? சரியான பதில் சொன்னால் உயிர் பிழைப்பாய், இல்லையென்றால் என் காலடியில் நசுங்குவாய் என மிரட்டுது. ஆர்த்தர் பயந்து போய் நிக்கிறான். ஆனா நவோமி கொஞ்சம் கூட யோசிக்காம சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போய் சொல்றாங்க, இதுக்கான பதில் இருட்டுன்னு. ஏன்னா நவோமிக்கு இருட்டுனா பயம் இல்ல, அவங்களே இருட்டின் அழகிய தேவதை தானே. சரியான பதில் சொன்னதும் சிலை அமைதியாகி வழிவிடுது. அவங்க இருட்டான பிரமிடுக்குள்ள போறாங்க. பிரமிடுக்கு நடுவுல ஒரு பெரிய மேடையில காத்துல மிதந்துகிட்டே நீல நிறத்துல பளபளன்னு அந்த நிலாக்கல் இருக்கு. அது சுத்தி ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு. நவோமி ரொம்ப சந்தோஷமா நாட்டை காப்பாத்திடலாம்ங்கிற நம்பிக்கையோட அந்த கல்லை எடுக்க போறப்ப திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட். யாராலையும் கணிக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. ஆர்த்தர் திடீர்னு நவோமிய வேகமா தள்ளி விட்டுட்டு அந்த கல்லை அவன் கையில எடுத்துக்கிறான். நவோமிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஒரிஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன் ஆர்த்தர் இப்படி பண்ற? நம்ம நாட்டை காப்பாத்த வேண்டாமா? ஏன் எனக்கு துரோகம் பண்றன்னு கண்ணீரோட கேக்குறாங்க. அப்போ ஆர்த்தர் முட்டி போட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே சொல்றான், என்ன மன்னிச்சிரு நவோமி, இசபெல்லா என் 5 வயசு தங்கச்சிய பிணை கைதியா வச்சிருக்கா. இந்த கல்ல அவகிட்ட குடுத்தாதான் என் தங்கச்சி உயிர் தப்பிப்பா, இல்லனா அவளை கொன்றுவா. அதான் உன்கிட்ட பொய் சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னால என் தங்கச்சி உசுர விட முடியாதுன்னு சொல்லி கதறி அழுவுறான். பார்வையாளர்களா நாம என்ன நினைப்போம்?
ஹீரோயின் செம கோவப்படுவாங்க, அவனுக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா இங்க தான் நவோமி தான் ஒரு உண்மையான டிஸ்னி இளவரசின்னு நிரூபிக்கிறாங்க. நவோமி கொஞ்சம் கூட கோவப்படல. அவங்க ஆர்த்தர் கிட்ட போய் அவன் கையில இருந்த அந்த நிலாக்கல்ல புடுங்கல, பதிலா ஆர்த்தரோட கைய அன்பா பிடிச்சுக்கிறாங்க. உன்னிடத்துல நான் இருந்தாலும் என் குடும்பத்துக்காக அததான் செஞ்சிருப்பே ஆர்த்தர். நீ எனக்காக ஃபீல் பண்ணாத, அழாத. அந்த கல்ல நீயே எடுத்துட்டு போய் உன் தங்கச்சிய முதல்ல காப்பாத்து. என் மக்களோட விதிய நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்றாங்க. நவோமியோட அந்த வார்த்தைய கேட்ட ஆர்த்தருக்கு வார்த்தையே வரல. ஒருத்தன் துரோகம் பண்ணியும் அவனுக்காக இறக்கப்படுற நவோமியோட அந்த உண்மையான கண்ணீர் அவங்களோட அழகான கருமையான கன்னத்துல பட்டு ஒரு வைரம் மாதிரி மின்னிக்கிட்டே கீழே இருக்கிற அந்த நிலாக்கல் மேல விழுது. அவ்வளவுதான். மாயாஜால கதைகள்ல மேஜிக் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? வெறும் கல்லுல மேஜிக் இல்ல, ஒரு தூய்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பான மனசு பட்ட உடனே அந்த கல் உயிர் பெறுது. அந்த நிலாக்கல் திடீர்னு பிரம்மாண்டமான நீல ஒளிய கக்குது. ஒரு பெரிய அணுகுண்டு வெடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நீல நிற மேஜிக் வெளிச்சம் பிரமிட உடைச்சிக்கிட்டு எகிப்ட் முழுக்க பரவுது. 4 நாளா வெயில்ல வெந்து போன நாட்டு மக்கள் மேல இதமா ஒரு குளிர்ந்த காற்று படுது. வானத்துல இருந்த அந்த கொடூரமான சூரியன் மறைஞ்சு சில்லுன்னு ஒரு இருட்டு வானம் வருது. அந்த கருமை நிற வானத்துல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வைரம் மாதிரி மின்னுது. நவோமியோட நிறம்தான் அந்த இருட்டு வானம்னு மக்களுக்கு புரிய வருது. அந்த உண்மையான சக்தி வாய்ந்த இரவு நேரம் வந்ததும் ராணி இசபெல்லாவோட மாயாஜால கண்ணாடி சுக்கு நூறா உடையுது. அவங்களோட இருட்டு மேஜிக் மொத்தமா அழிஞ்சு அவங்க ஒரு சாதாரண வயசான விதாரமான பாட்டியா மாறி பயந்து போய் பாலைவனத்துல ஓடி போயிடுறாங்க. பிரமிடுக்குள்ள ஆர்த்தரோட சாபம் மொத்தமா நீங்கி அவனோட மிருக கை மாறி அவன் பழைய மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் இளவரசனா மாறிடுறான். இசபெல்லா அழிஞ்சதால ஆர்த்தரோட தங்கச்சியும் விடுவிக்கப்படுறா. நாட்டு மக்கள் எல்லாம் குழுமையான ராத்திரிய பாட்டு சந்தோஷத்துல ஆடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம தப்பா நினைச்சு துரத்திவிட்ட அந்த பிளாக் பியூட்டி நவோமி தான்னு தெரிஞ்சதும் மக்கள் எல்லாரும் அவங்க அரண்மனைக்கு வந்ததும் கால்ல விழுந்து கண்ணீரோட மன்னிப்பு கேக்குறாங்க. எகிப்ட் மக்களே நவோமிய அவங்களோட ராணியா அரியணையில உட்கார்ந்து வச்சு முடிசூடுறாங்க. இருட்டுங்கிறது பயப்படுற விஷயம் இல்ல, அதுக்குள்ளேயும் ஒரு பேரழகு இருக்கு, அமைதி இருக்குன்னு நவோமி உலகத்துக்கு நிரூபிக்கிறாங்க. ஆர்த்தரும் நவோமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குட்டி வண்டு ஸ்பார்க்கி கூட சேர்ந்து பல வருஷங்கள் ரொம்ப சந்தோஷமா நாட்டை ஆட்சி செய்றாங்க.